சத்திய பரிசுத்த வேதாகமத்தில் லேவியராகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்க எந்த ஒரு சிலையையோ எந்த ஒரு விக்கிரகத்தையோ எந்த ஒரு கல்லையோ நீங்கள் அந்த தேசத்தில் வைக்காமல், அந்த கல்லை நீங்கள் நமஸ்கரிக்காமல் இருப்பீர்களாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்தவர்களில் சிலர், குறிப்பாக ரோமர் கத்தோலிக்கர்கள், சிலை வழிபாடு செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை அநேகர் வைக்கிறார்கள். அது ஒரு விதத்தில் உண்மையாக இருக்கிறது. அதுபோல சில கிறிஸ்தவர்கள் நாங்கள் சிலை வழிபாடு செய்யவில்லை என்று சொன்னாலும், கொலோசியர் 3:5 சொல்லுகிற பிரகாரம் பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். சத்திய வேத வசனம் அதை கண்டிக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொன்னால் அந்த சிலை வழிபாடை எந்த ஒரு ரூபத்திலும், லிட்டரலாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரியவைகளாக இருந்தாலும் சரி, செய்வது தவறு என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதை செய்கிறவர்கள் மேல் தேவனுடைய கோபாக்கினியும் நியாய தீர்ப்பு வரும் என்று சொல்லப்படுகிறது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதை செய்கிறவர்களுக்கு மனம் திரும்புதலை ஆண்டவர் கொடுப்பாராக என்று நாம் வேண்டிக் கொள்வோம். அவர்கள் மனம் திரும்பட்டும். ஓகே, இப்போ இஸ்லாமுக்குள்ள வருவோம். இஸ்லாம் சொல்லுகிறது, நாங்கள் உங்கள் தேவனை ஆராதிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த இஸ்ரவேலின் தேவனாகிய, ஆபிரகாமின் தேவனாகிய, ஈசாக்கின் தேவனாகிய, யாக்கோபின் தேவனாகிய அந்த தேவனாகிய அவர்களை நாங்கள் நமஸ்கரிக்கிறோம். நீங்களும் நானும் ஒரே தேவனை தான் ஆராதிக்கிறோம். யூதர்களுடைய தெய்வம், கிறிஸ்தவர்களுடைய தெய்வமாகிய யாவே தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் சிலை வழிபாடு செய்யாதவர்களாக இருக்கிறோம் என்றும் அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் உண்மையிலே என்ன அப்படிங்கிறதான் நம்ம ஆராய வேண்டியது இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இஸ்லாமியர்களுடைய புனித ஸ்தலமாகிய ஹஜ். அதாவது அவர்களுடைய 5 தூண்களில் ஒன்றான ஹஜ், மெக்கா புனித ஸ்தலம். நீங்க அந்த ஹஜ்ஜுக்கு போனீங்கன்னா, மெக்கா என்கிற ஒரு இடத்துல நீங்க போனீங்கன்னா, ஒரு பெரிய கருப்பான ஒரு கல்லை நாம் பார்க்க முடியும். அதுக்கு பேர் தான் காபா. இந்த காபாக்கு சில வரலாறுகள் உண்டு. இந்த காபாவில் இஸ்லாமியர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சடங்காச்சாரங்களை அவர்கள் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். முதலாவது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கல்லை பணிந்து குனிந்து வணங்குவார்கள். அவர்கள் நாங்கள் அதை வணங்கவில்லை என்று சொன்னாலும் அவர்கள் அதைத்தான் செய்கிறார்கள். நாம் அதை அவர்களுடைய ஹதீஸ் மூலமாக நாம் அதை பார்க்க போகிறோம் இன்னும் சற்று நேரத்தில். ரெண்டாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தவாஃப், அதாவது சர்க்கம் ஆம்புலேட், தமிழில் சொல்லணும்னா அந்த கல்லை 7 முறை சுற்றி வருவார்கள். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல 7 முறை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஹ்ராம். அப்படின்னா அந்த மெக்காவுக்குள்ள போகணும் அப்படின்னா ஒரு வெள்ளை துணி ஒன்று இருக்கும், அதை ஒரு விதமாக அவங்க கட்டிக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த புனித யாத்திரையை செய்ய வேண்டும் என்கிற ஒரு மரபும் அவங்க கிட்ட இருக்குது. அடுத்தது தவாஃப், அதாவது சர்க்கம் ஆம்புலேட் இன்னொரு இடத்துல பண்ணுவாங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மவுண்டன் சாஃபா அண்ட் மராவா அப்படிங்கிற 2 மலைகளுக்கு நடுவில் 7 முறை, முடிஞ்ச வரைக்கும் ஓடி 7 முறை சுற்றுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கல்லை அவர்கள் முத்தமிடுவார்கள். ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல் அவர்களுடைய பாவத்தை
எடுக்கும். அந்த கல் வெள்ளையாக இருந்தது. இவர்கள் முத்தமிட்டு இவர்களுடைய பாவத்தை அது உரிந்து எடுத்ததினால் அந்த கல் கருப்பாக இருக்கிறது என்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. அந்த கல் நியாய தீர்ப்பு நாளில் அவர்களுடைய தெய்வமாகிய அல்லாவினிடத்தில் அது வந்து இவர்களை குறித்து சாட்சியிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் முத்தம் செய்தார்களோ அவர்களை அது சாட்சியிடும் என்று சொல்லப்படுகிறது. இது அவர்களுடைய நம்பிக்கை. அடுத்தது வடிய மீனா. அந்த கல்லை 7 முறை கற்களினால் அதை அடிப்பார்கள். இது எல்லாம் அவங்க இந்த காபாவில் செய்வாங்க. அப்ப இந்த சடங்காச்சாரங்களை இது எங்கிருந்து இவங்க எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம ஆராய போறோம். இது எங்கிருந்து ஆராய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய குரான், அவர்களுடைய ஹதீஸ், அவர்களுடைய தஃப்சீர். இப்போ ஹதீஸ் எங்கிருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sunna.com, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா hadithcollection.com இருக்குது. யார் வேணால் போய் படிக்கலாம். இது ஒஃபிஷியலாக முஸ்லிம்ஸால் நடத்தப்படுகிற, குறிப்பாக சவுதி அரேபியாவால் அங்கீகரித்து நடத்தப்படுகிற ஒரு .com. அதனால யாரும் இதில் குறை கூற முடியாது, ஏன்னா இது அவங்களுடைய ஒஃபிஷியல் வெப்சைட். இப்போ இந்த காபா இஸ்லாமியர்கள் இந்த பாரம்பரியத்தை, இந்த சடங்காச்சாரங்களை எங்கிருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இதை அப்படியே அவங்க எப்படி கண்டினியூ பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். முகமது நபி வருவதற்கு முன்பதாக, அதாவது ப்ரீ இஸ்லாமிக் டைம்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பதாக அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இந்த காபா இருந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த காபாவில் என்னென்ன இருந்தது? இந்த காபா மேலே 360 சிலைகள் இருந்தது. அந்த சிலையை அரேபியர்கள் பல தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருந்தார்கள். எப்படி இந்த காபாவை வழிபட்டார்கள்? 7 முறை அந்த காபாவை சுற்றி வருவார்கள். அந்த கல்லை பணிந்து குனிந்து நமஸ்கரிப்பார்கள். அந்த மலை மவுண்ட் சாஃபா அண்ட் மவுண்ட் மர்வா, அதை 7 முறை சுற்றி வருவார்கள். இது எல்லாம் இஸ்லாமுக்கு முன்பதாகவே இருந்தது. அது மாத்திரமல்ல, இன்ஹ்ராம், அந்த துணியை சுற்றி, வெள்ளை துணியை சுற்றி தான் அவர்கள் நடப்பார்கள். அது மாத்திரமல்ல, அந்த கல்லை முத்தமிடுவார்கள். இதெல்லாம் எப்போ? இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பதாக பேகன் அரேப்ஸ், அதாவது சிலை வழிபாடு செய்கிற அரேபியர்கள், பல தெய்வங்களை வழிபடுகிற அரேபியர்கள் இதை செய்து கொண்டு வந்தார்கள். குறிப்பாக இப்போ நான் சொன்னது எல்லாம் சஹி அல் புகாரியில் நம்ம தெளிவாக பார்க்க முடியும். அவங்களுடைய ஆத்தென்டிக் ஹதீஸ் அது சொல்லுது. இப்போ அந்த காபால 360 சிலைகள் இருந்ததை நம்ம பார்க்குறோம். முகமது நபி என்ன பண்ணுறாருன்னா, அவர் வெளிப்பாடு கிடைத்த பிற்பாடு அந்த சிலைகள் எல்லாம் அவர் அடித்து உடைக்கிறார். ஏக தேவனுடைய ஒரு கோட்பாட்டை அவர் கொண்டு வருகிறார். ஆனால் இந்த சடங்காச்சாரங்களை அவர் நிறுத்தவே இல்லை. அது அப்படியே அவர் தொடர்ந்து வருகிறத நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, சூரா அல் பகாரா, பசுமாடு, அதாவது சூரா 2ஆம் அதிகாரம் 158வது வசனம் நீங்கள் படிச்சீங்கன்னா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த மலைகள் சஃபா அண்ட் மர்வாவை முன்னமே சிலை வழிபாடு செய்கிறவர்கள் அதை செய்து கொண்டு வந்தார்கள். அப்போ முகமது நபி மீண்டும் அதை அங்கீகரிக்கிறார். அப்போ அங்கே இருக்கிறவங்க, அவருக்கு நெருக்கமானவர்கள் கேட்குறாங்க, இதை நம்ம செய்யணுமா? இதை
சிலை வழிபாடு செய்தவர்கள் இதை முதல்ல செய்து கொண்டு இருந்தாங்களா, அதையவே நம்ம செய்யணுமான்னு செய்யும் பொழுது அதுக்கு ஒரு கதையை புனைகிறார் முகமது. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் சொல்லியாச்சு, அவங்க செஞ்சாலும் நம்மளும் இதையே தொடர்ந்து செய்வோம், இது பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வியாக்கியானத்தையும் ஒரு கதையும் அவர் சொல்றார். என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம், அதாவது இஸ்லாமியர்களுடைய இப்ராஹிம், ஹாகார் வனாந்தரத்தில் தவித்த பொழுது இஸ்மாயிலோட தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. அப்போ ஹாகார் மவுண்ட் சாஃபாலிருந்து மர்வா வரைக்கும் 7 முறை ஓடி ஓடி தண்ணிக்காக அலையும் பொழுது கிடைக்கல. 7வது முறை தான் ஒரு தூதன் ஹாகாருக்கு ஒரு தண்ணீர் ஊற்றை உண்டு பண்ணினார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முகமது இந்த கதையை எங்கிருந்து எடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, பைபிள்ல இருந்து எடுத்திருக்கிறார். எடுத்து இது இந்த சவுதி அரேபியா மெக்கால நடந்ததாக அரேபியர்களை சொல்லி அந்த கதையை சொல்லி, அதனால அது இங்க தான் நடந்துச்சு, அந்த பேகன்ஸ், அந்த சிலை வழிபாடு செய்தவர்கள் செய்த அதே ஆராதனை நீங்க இங்க செய்யுங்க, ஏன்னா இப்ப எங்கிட்ட அல்லாஹ் சொல்லிட்டாங்க இது தவறு இல்லை, ஏன்னா இது எனக்கு நெருக்கமான மலைகள் தான் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ப வைத்து அந்த சடங்காச்சாரங்களை அவர் தொடர்ந்து செய்ததை நாம் அவங்களுடைய ஹதீஸ்ல இருந்து நம்ம அதை பார்க்க முடியும், குரான்ல இருந்தும் பார்க்க முடியும். ஆனா உண்மையிலே ஹாகார் வனாந்தரத்தில் தவித்த பொழுது அவளுக்கு நீர் ஊற்று உண்டானது நடந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பைபிள்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும், பர்ஷீபா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அது இப்போ இஸ்ரேல் என்கிற ஒரு தேசத்தில் இருக்கு. நீங்க ஆர்கியோலாஜிக்கல் எவிடன்ஸாகவும் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸாகவும் பார்த்தா அது பெர்ஷேபா என்கிற இடத்தில் இப்பொழுது இருக்கிற இஸ்ரவேலில் தான் நடக்குது. ஸோ இந்த கதையை முகமது நபி புனைந்து இந்த பேகன்ஸ் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் செய்வதை நியாயப்படுத்தி தன்னை பின்பற்றுகிற இஸ்லாமியர்களையும் இதையே அவர் செய்ய வைத்திருக்கிறார் என்று இப்போது நாம பார்த்த ஹதீஸ்லையும் குரான்லையும் வேதவசனையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது தெரியுது. விக்கிரக ஆராதனைக்காரர்கள் இஸ்லாம் துவங்குவதற்கு முன்பதாக செய்த அந்த விக்கிரகத்தை நமஸ்கரிப்பதா இருந்தாலும் சரி, அதை முத்தமிடுவதா இருந்தாலும் சரி, அதை சுற்றுவதா இருந்தாலும் சரி, அதை அப்படியே முகமது நபி பின்பற்றுகிறார். ஆனால் அதுக்கு ஒவ்வொரு கதைகளை சொல்லி படிக்காத அரேபியர்களை நம்ப வைப்பதை நாம் படிக்கும் பொழுது அதை உணர்ந்து கொள்ள முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இஹ்ராம், அந்த துணி சுற்றுவார்கள். இதுவும் இஸ்லாம் தொடங்குவதற்கு முன்பதாக விக்கிரக ஆராதனை செய்தவர்கள் செய்த அதே பழக்கத்தை தான் இவர் முஸ்லிம்ஸ்க்கு செய்ய சொல்லி கொடுத்துருக்கிறார். இதையும் நம்ம அதே சஹீஹ் அல் புகாரில பார்க்க முடியும். அது அப்படியே அவங்க தொடர்கிறத தான் நம்ம பார்க்க முடியும். 7 முறை அந்த கல்லை சுற்றுவதும் அப்படியே அவங்க தொடர்றாங்க. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சுற்றுவது இது விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களுடைய ஒரு பழக்கம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ் கோயிலை சுற்றுவாங்க. நம்ம நல்லா பார்த்தா தெரியும், ஆன்டி கிளாக் வைஸ் தான் அவங்க சுற்றுவாங்க, குறிப்பாக சுற்றுவாங்க. அதுக்கப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா, கல்யாணத்தப்போ அக்னி பகவானை 7 முறை சுற்றுவாங்க. எல்லாம் ஒரே ப்ராக்டிஸ் தான். அதே மாதிரி புத்திசமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரிக்கிரமான்னு சொல்லி அந்த புத்த ஆலயத்தை சிலையை சுற்றுவாங்க. ஸோ இதெல்லாம் பேகன் வர்ஷிப்பர்ஸோட அந்த சடங்காச்சாரங்களை அப்படியே இஸ்லாமுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நான் சொன்ன இந்த எதுவுமே குரானில் கிடையாது. அவங்களுடைய கூற்றின்படி நம்ம போனோம்னா குரானை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். குரானில் இது எதுவும் கிடையாது. இதெல்லாம் இந்த பேகன்ஸ் செய்ததை அப்படியே இவங்க தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த பெரிய கல்லை
நமஸ்கரிக்கிறார்கள். இவர்கள் அறியாமல் அதை நமஸ்கரிக்கிறார்கள். இப்போ சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம். இஸ்லாமியர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் உண்மையிலே சத்திய தேவனை ஆராதிக்கிறீங்களா? நீங்கள் வழிபடுவது உண்மையிலே சத்திய தெய்வமா? அல்லாஹ் சத்திய தெய்வமா? அல்லது பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லுகிற யாவே தேவன்? இந்த பூமியில் தன் ஜனங்களை பாவத்திலிருந்து விடுவிக்க இயேசு என்கிற பெயரில் இந்த பூமியில் வந்து ஜனங்களை தன் பாவத்திலிருந்து மீட்டு நித்திய ஜீவனை கொடுத்த அந்த யெகோவா தேவன் உண்மையுள்ள தேவனா? ஆராய்ச்சி பண்ணுகிற தருணம் இது உங்களுக்கு. இவ்வளவு நாட்கள் அரபிக் படிக்க தெரியாததுனால, ஹதீஸ் உங்களால் படிக்க முடியாததுனால, குரானை புரிந்து கொள்ள முடியாததுனால நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது இன்டர்நெட் காலம். நீங்கள் போய் தாராளமாக படிக்கலாம். எல்லா ஹதீஸையும் படிக்கலாம், எல்லா தஃப்சீரையும் படிக்கலாம், நீங்கள் எல்லா இன்டர்பிரிட்டேஷனையும் நீங்கள் படிக்கலாம். எல்லாம் ஓப்பன் இன் இன்டர்நெட். sunnah.com, hadithcollection.com. இதில் எல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணுங்க, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. உங்களுடைய ஆத்துமாவை ஆக்கினை தீர்ப்பிலிருந்து, நித்திய அக்கினி கடலிலிருந்து காத்து கொள்ளுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன். அவர் சீக்கிரம் வருகிறார். மனம் திரும்புங்கள், ஆயத்தப்படுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.